ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு இட்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆன்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது செய்யறதுக்கு நான் இன்றைக்கி 4 கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் உளுந்தும் மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சிடலாம். உளுந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். உளுந்து வந்து 1 மணி நேரம் ஊறினா போதும், அதிகமாக ஊற வைக்க வேண்டாம். இது ரெண்டுமே நல்லா ஊறினதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக இட்லி தோசைக்கு எப்படி மாவு அரைச்சி எடுப்பீங்களோ அதே மாதிரி உளுந்து தனியாக அரிசி தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் மாப்பிள்ளை சம்பா அரிசி தனியாக ஊற வச்சு அரைக்கணுன்ட்டு இல்லை. அது கூட வந்து ஏதாவது ஒரு சிறுதானிய அரிசியோ இல்லை கருப்பு கவுனி அரிசியோ இல்லைன்னா கைக்குத்தல் அரிசி, எந்த அரிசி வேணாலும் கூட சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ ரெண்டுமே தனித்தனியாக அரைச்சி எடுத்துருங்க. எடுத்துட்டு கல்லுப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கையை வச்சு கலந்துக்குங்க, அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு வரும். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா இது வந்து ஓவர் நைட் புளிக்க வச்சுருங்க. இல்லைனா மினிமம் 6 ஹவர்ஸ் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு வந்து நல்லா புளிச்சிருச்சு. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம இட்லி சுட்டுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இட்லி ஊற்றி வைங்க. இல்லைனா இட்லி வந்து ஹார்டாக இருக்கும். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நார்மல் இட்லி 7 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேகணும். வெந்ததுக்கப்புறமா இது ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க இந்த இட்லி. நார்மல் இட்லி விடவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து சட்னி, சாம்பார் எது கூட வச்சு சர்வ் பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும். புதினா சட்னி, மல்லி சட்னிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சட்னியோட லிங்க் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த சூப்பரான மாப்பிள்ளை சம்பா இட்லியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.